இன்னும் எத்தனையோ நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டிருப்பதை மருத்துவ உலகமும் மனோதத்துவ உலகமும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தலை முதல் கொண்டு தலை, கழுத்து, முதுகு தண்டு, மார்பு, வயிறு, இடுப்பு, கை கால்கள், அதனுடைய மூட்டுகள், இது அனைத்திற்கும் இந்த நாட்டியத்தை அல்லது இந்த நடனத்தை இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர் வரை இதில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது என்பது உறுதியாக சொல்லப்பட்ட உண்மை. அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே உடலில் நோய் உருவாகின்றது என்றால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறாததால், உடல் கழிவுகள் முதலில் வியர்வை, சிறுநீர், மலம், எச்சில், இவையெல்லாம் உடலினுடைய கழிவுகள். இந்த கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் நிச்சயம் அந்த உடல் நோயினுடைய கிடங்காக மாறிடும். எல்லா நோயும் அந்த உடல்ல இருக்கும். ஆனா அந்த எல்லா நோயையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எல்லா நோய்க்கான மருந்து நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு சின்ன பாகத்திற்கும் வேலை இல்லாமல் இல்லை, எல்லா பாகத்திற்குமே வேலை இருக்கு. உடல் ரீதியாக நீங்க ஒவ்வொரு நாட்டியம் முடிஞ்ச உடனேயும் வெளியே வரக்கூடிய வியர்வை எல்லாமே உங்கள் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கொண்டிருப்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே எல்லா வேலைக்குமே இயந்திரங்கள் இருக்கு. அது சமையல் அறையாக இருந்தாலும் அலுவல் அறையாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே வேலை செய்வதற்கு உடம்பை விட இன்னைக்கு இயந்திரங்கள் மெஷின்கள் தான் அதிகமா இருக்கு. நீங்க கிச்சன்ல நீங்க உங்களுடைய சமையல் அறையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் எத்தனை விதமான பொருட்கள் இருக்கு. இயந்திரங்களுடைய வேலை அதிகமாக அதிகமாக மனித சரீரத்தினுடைய உடலோட வேலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த கலை நிகழ்ச்சி, இந்த கும்மி ஆட்டம் இது உருவாக்கப்பட்டது. அந்த காலம் முதல் கொண்டு இந்த காலம் வரைக்கும் ஒரு அழியாத ஒரு மனித கலை அல்ல, இது ஒரு அழிக்க முடியாத தெய்வ கலை என்றுதான் சொல்லணும். இதுல நீங்க கலந்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேரும் தனியா தியானமோ தனியா யோகாவோ தனியா பிரார்த்தனையோ தனியா வழிபாடோ நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது அத்தனையும் ஒருங்கிணைந்து இந்த ஒரே ஒரு நிகழ்வில் உங்களுக்கும் கிடைக்கின்றது, எங்களுக்கும் கிடைத்துள்ளது என்பதை நிச்சயம் நாங்கள் மனம் விட்டு வாய் விட்டு சொல்லியே ஆகணும். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊருக்கும் செல்லணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற நிச்சயம் எல்லாரும் கலந்துக்கணும். அல்லது வீட்டுக்கு ஒருத்தராவது இதில் பங்கெடுத்து இதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு உண்டு என்பதை நிரூபிக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய மருத்துவ செலவு குறைந்தால் கூட அந்த வீட்டினுடைய வருமானம் சேமிப்பு நிச்சயம் அதிகமாகும். இதுல கலந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயம் நீங்களே ஒரு உறுதி சொல்லலாம் மற்றவங்களுக்கு. நாங்க எப்ப இந்த கும்மி ஆட்டம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதில்லை, டாக்டரை சந்திக்கிறது இல்லை, எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லைங்கிறத நீங்க உறுதியா எல்லாத்துக்கும் சொல்லலாம். அது மட்டும் அல்லாம பொதுவா இன்றைய காலகட்டத்தில் முக்கியமா நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா மன பிரச்சனை. மனதை சரியா நம்ம பயன்படுத்த தெரியாம அதை எப்படி நம்ம இயக்கணுங்கிறது தெரியாம இன்னைக்கு கோயம்புத்தூர் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 1,88,000 கேஸ் பெண்டிங்ல இருக்குங்க, நிலுவையில் இருக்கு. 1,88,000 கேஸ் நிலுவையில் இருக்குன்னா அந்த 1,88,000 கேஸ்ல ஒரு கேஸ் கூட, அதாவது ஒரு வழக்கு கூட ஒரு ஆடு மேலேயோ ஒரு மாடு மேலேயோ ஒரு கழுத மேலேயோ ஒரு பன்றி மேலேயோ ஒரு பறவை மேலேயோ எந்த விலங்கின் மீதும் எந்த பறவையின் மீதும் அந்த வழக்கு இல்லை.
அந்த 1,88,000 வழக்குகள் யார் மீது இருக்குங்க? மனிதர்கள் மீது தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நிச்சயம் சொல்றேன், அந்த கேஸ்ல நம்ம யாருடைய வழக்கும் அதுல இனி இடம் பெறாது. ஏன் தெரியுங்களா? நமக்கு இங்க உடலுக்கு மட்டும் வேலை இல்லை. குருமார்கள் பாட பாட அந்த பாட்டையும் இசையையும் கேட்டு உங்களுடைய மனம் எப்பொழுது உங்களுடைய நடனத்தில் இயங்குகின்றதோ இணைகின்றதோ அப்பொழுதே உங்களுடைய மனம் தியானம் செய்ய ஒருமித்த நிலையில், ஒரு சமநிலையில் உங்களுடைய மனம் இருக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப உங்களுக்கு உடலும் சரி, மனமும் சரி, புத்தியும் சரி, ஆன்மாவும் சரி, எல்லாமே ஒரு சமநிலையில் சக்தி வாய்ந்த நிலையில் செயல்படும் போது நீங்க ஒவ்வொருத்தரும் நிச்சயம் தவறை நினைக்கவோ, ஒரு தவறை செய்யவோ, ஒரு தவறான செய்தியை பேசவோ நிச்சயம் உங்களால முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீகமான இணைப்பு, ஒற்றுமைதான் இந்த கலையினுடைய மிக பெரும் பலன் என்பதை கூறி, நீங்க இதை விட்டு விடாம தொடர்ந்து நீங்க இதுல ஈடுபடணும். இன்னும் ஈடுபடாத உங்க தோழிகள், தோழர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அவர்களையும் ஒருவருக்கொருவர் 1+1 சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒருவருக்கொருவர் நீங்க உள்ள கொண்டு வரணும். அதே போல இன்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட இப்போதே இந்த நிகழ்ச்சி முடியவுக்குள்ளாக நீங்க எல்லாரும் உங்களுடைய பெயர்களை கொடுத்து, நாங்களும் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றோம், எங்களுடைய பெயரையும் எழுதி கொள்ளுங்கள், அடுத்த முறை எங்களுக்கு நீங்கள் இதே ராயர்பாளையத்திற்கு பயிற்சி கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்று கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி நீங்கள் பெயரை கொடுங்கள். ஏனென்றால் இது உண்மையில் மருத்துவத்திற்கும் மனோ தத்துவத்திற்கும் இடமே இல்லை. நமக்கு யாருக்கும் எதிர்காலத்தில் எந்த ஒரு நோயும் வரவே வராது. இதில் ஒழுங்கு உள்ளது, ஒற்றுமை உள்ளது, குடும்ப ஒற்றுமை, தேச ஒற்றுமை, இந்த உலக ஒற்றுமை, இந்த பிரபஞ்ச ஒற்றுமை, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒழுக்கம்தான். இவ்வளவு பேரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து, ஒரே மாதிரியான நடனம் செய்து, ஒரே மாதிரியான வெளிப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விதமும் நிச்சயம் உலகமே வியக்கும் வண்ணம் நீங்கள் உயர வேண்டும். இன்னும் இந்த 136வது அரங்கேற்றமாக இருந்தாலும் கூட இன்னும் லட்சக்கணக்கான அரங்கேற்றங்கள் நீங்கள் நமது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சென்று நீங்கள் எல்லோரையும் நீங்கள் நிச்சயமாக இந்த கலையில் நீங்கள் எடுத்து அதில் சேர்த்து பயனடைய வைக்க வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல இறையும் இயற்கையும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் புத்தர்களும் என்றென்றும் உங்கள் அனைவரை குறையாத நிறைந்த அன்பு, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம், அருள், அறிவு, அதிர்வு, ஆற்றல், ஐஸ்வர்யங்கள், அதிர்ஷ்டங்களோடு நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா நலமும் வளமும் பலமும் திறமும் பெற்று வாழ்க, வளர்க்க, வளம் பெருக, வளர்ந்தோங்குக என்று இன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவரையும் நலம் வாழ வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம், வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம், வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம்.